ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெரக்கோட்டாவில் ஒரு ஜிம்கா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு மோல்டில் நான் இந்த ஜிம்காவை ரெடி பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு ரிப்பன் டூல்லாம் என்கிட்ட இல்லை, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நிக்ரோம் ஒயரை நம்ம ரிப்பன் டூல் மாதிரி வளைச்சிட்டு அதை வச்சு நம்ம இதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது அந்த ஜிமிக்கியை நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நான் பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த நிக்ரோம் ஒயரை தான் நான் ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கூப் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஸ்கூப் பண்ணிக்கலாம். பொறுமையாக இதுக்கப்புறம் எடுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜிமிக்கியை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஜிமிக்கியோட ஷேப் மாறிடும். இப்போ இந்த ஜிமிக்கியில் உடனே நம்ம டிசைன் பண்ணாமல் நம்ம எந்த மோல்டுலேருந்து எடுத்தோமோ மறுபடியும் அதில் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஜிமிக்கியோட ஷேப் மறுபடியும் மாறி இருந்து அப்படின்னா நீங்கள் இதில் வைக்கும் போது கரெக்டாக வந்துடும். லைட்டாக வாட்டர் டிப் பண்ணிவிட்டு நான் அதை ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ வெளில எடுத்துடலாம். இதே மாதிரியே 2 ஜிமிக்கி நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சு மேலே ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ரெண்டுலேயும் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறோம். சென்டராக பார்த்து இம்ப்ரெஷன் கொடுங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப அமுக்கிடக்கூடாது. ஜிமிக்கி சில நேரம் கீழே போயிடும். பொறுமையாக பார்த்து பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நான் டிசைன் பண்ணுறேன். பென் ரீஃபில் வச்சு டாட் டாட்டாக வைக்கிறோம். அந்த மேலே இருக்கிற ஹாஃபை அப்படியே விட்டுடுறோம். அதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே நாம் டாட் டாட்டாக வச்சுட்டே வரோம். இதே மாதிரி 2 ஜிமிக்கிலையும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டோம். ரொம்ப நம்ம குத்தக்கூடாது. அந்த ரீஃபில் சும்மா மேலோட்டமாக டாட் டாட்டாக வைக்கணும். இப்போ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 2 ஜிமிக்கிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நிக்ரோம் ஒயரை லைட்டாக நம்ம யூ பின் ஷேப்பில் நான் வளைச்சிக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி 2 ஜிமிக்கிலையும் சென்டராக பார்த்து நாம் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே செய்கிற ஸ்டெட்டுக்கு 0.25 ஸ்கேல் வச்சுட்டு லைட்டாக க்ளேவை தேய்ச்சிக்கிறேன். இந்த ஷேப் குக்கி கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இப்போ எடுத்துகிட்டு இதுலேயும் அதே டாட் டாட்டாக நம்ம பென் ரீஃபில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் தொட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே டாட் டாட்டாக பென் ரீஃபிலால் வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெண்டுலேயும் அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நெக் பீஸ் செஞ்சுருக்கோம். அதோட வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ யூபின் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த யூபின்னை வந்து நாம் வந்து ஜிமிக்கியில் கொடுத்து அதை வந்து ஒரு பிளேயர் வச்சு பிடிச்சிட்டு இந்த ஸ்டட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜிமிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கீழே வந்து நான் வந்து ஐபின் யூஸ் பண்ணி பீட்ஸ் வைக்கிறேன். இது நான் இப்போ தான் ரெடி பண்ணேன், அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகலை. நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 4 எல்லா சைடும் ஃபஸ்ட்டு சென்டராக பார்த்து பார்த்து 4 பீஸ் குத்திக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃபுல்லாக அதில் வந்து ஜிமிக்கியில் வந்து நம்ம குத்திக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.